சனி பகவானின் அருளை பெற வேண்டுமா? சனி தேவன், சனி பகவான், சனீஸ்வரன் என பல பெயர்களாலும் அழைக்கப்படும் சனி பகவான் காகத்தை வாகனமாக கியாண்டவர். சனிக்கிழமை கருப்பு நிறம், தானியங்களில் கருப்பு இயல்பையான்றவை சனீஸ்வரனுக்கு உரியதாக கருதப்படுகிறது. மனிதர்களின் உடலில் நரம்பு, தியாடை, பாதம், கணுக்கால் பேயான்ற உறுப்புகளுக்கு உரியவராக சனி பகவானே கருதப்படுகிறார். சனி பகவான் கஷ்டத்தை மட்டுமல்ல, அளவில்லாத நன்மைகளையும் வழங்கக்கூடியவர். நாம் செய்துள்ள நன்மை தீமைகளின் அடிப்படையிலேயே சனி பகவான் நமக்கு தரும் பலன்களும் அமையும். அதே பேயால் முன்னையார்களுக்கு நாம் செய்யும் பித்ரு கடன்களை காகத்தின் வடிவில் அவர்களிடம் கியாண்டு சேர்ப்பதும் சனி பகவான் தான் செல்லப்படுகிறது. வயதானவர்கள், உடல் பலமில்லாதவர்களுக்கு உதவினால் சனி பகவான் உடனடியாக மனம் குளிர்ந்து விடுவார். சனிக்கிழமையில் சனி பகவானின் அருள் பெற வடிக்கும் சாதத்தில் சிறிதளவு எடுத்து அதனுடன் தயிர் மற்றும் கருப்பு எள் சேர்த்து உருண்டைகளாக உருட்டி காகத்திற்கு உணவாக அளிப்பதால் சனி தோஷத்தை நீக்கி அதன் பாதிப்புகளை குறைத்து நன்மைகள் பெற செய்யும். சனிக்கிழமையில் ஒரு கருப்பு துணியை சதுரமாக வெட்டி அதில் ₹1 நாணயம் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் அதில் சிறிதளவு கல்லுப்பு போட்டு கருப்பு நூல் கொண்டு இறுக்கமாக முடிந்து கொள்ளுங்கள். கிழக்கு பார்த்து நின்று கொண்டு உங்கள் தலையை 7 முறை திருஷ்டி கழியுங்கள். இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் செய்யலாம். தலையை 7 முறை சுற்றி எடுத்து பின்னர் இதனை ஏதாவது ஒரு அரச மரத்தடியில் போட்டுவிடவும். இதை தொடர்ந்து 21 சனிக்கிழமைகளில் செய்து வர உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள், துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். வெற்றி வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். சனிக்கிழமை விரதம் இருப்பவர்களுக்கு சனீஸ்வரனின் அருளுடன் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். தொழில் வியாபாரங்களில் நிலையான வருமானமும் தொழிலில் விருத்தியும் உண்டாகும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் மேற்கொள்ள ஆரோக்கியம், ஆயுள், செல்வம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்வை பெறலாம்.